சரி நிக்க வேண்டியதானே, அப்புறம் ஏன் பின்வாங்கினீங்க? இந்த கேள்வி இதுதான் பிரச்சனை. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, பெரிய ரகசியம் கிடையாது. அண்ணன் MRK அவர்கள் என்னை சந்தித்த போது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் என்னை சிந்திக்க வைத்தது. வேற எந்த அழுத்தமும் கிடையாது. அவர் என்னை ஒரு உடன்பிறப்பாகத்தான் எப்போதும் நடத்துகிறவர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லை, இதுவரையில் நான் அறிந்த வரையில். என்னை தெரு தெருவாக அழைத்து போகிற போது அவருக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருந்தன என்பதை நான் அறிவேன். அதையெல்லாம் தாண்டி நமக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்தவர். அப்ப சொன்னார், நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறது சந்தோஷம்தான், MLA ஆவது சந்தோஷம்தான், நீங்க சட்டமன்றத்துக்கு வர்றது இன்னும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா நம்ம என்ன காரணத்தை சொல்லி போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது? இவர் தான் MP இருக்கிறாரு, இவரை மறுபடியும் நீங்க MLA கொண்டு வந்து நிறுத்துறீங்களே அப்படின்னு 4 பேர் கேட்டா நீங்க சொல்ற அரசியல் விளக்கத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பேசுற அரசியல் எல்லா மக்களாலும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற விஷன், அந்த தொலைநோக்கு பார்வை, எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும், அதை எப்படி கையாள வேண்டும், சட்டமன்றத்தில் நீங்கள் இருந்து ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, அதனால் எப்படிப்பட்ட ஒரு சூழல் மாறும் என்பதையெல்லாம் போய் நம்ம ஒருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லிக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா, அவர் தான் MP இருக்காரு, அவர் ஏன் இங்க நிற்கிறார் அப்படின்னு கேட்பான். அது மட்டும் இல்லாமல் MP ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பை எலெக்ஷன் நம்ம சந்திக்கும் போது அதுல வர்ற செலவு ஒரு புறம் போனாலும் மறுபடியும் இதே கேள்வி எழும்.